வறிய மக்களை உயர்த்தி மனித மாண்பை நிலைநாட்ட நாடு கடந்து மொழி கடந்து இறைவனை பற்றிக்கொண்டு இறை விருப்பத்தை நிறைவேற்ற பாரிஸ் வேத போதக சபையில் சேர்ந்து மறைப்பணியாற்ற இந்தியா வந்த புதுவையின் வெளிச்சம்தான் இறை ஊழியர் லூயி சவேனின் துப்பி அவர்கள். அடுப்படியே கதியென்று விடியலை நோக்கி காத்திருந்த பெண்களின் அறியாமையை போக்க 16/10/1844 அன்று மலர்ந்த பெண்கள் சபைதான் தூய இதய அன்னை சபை. வற்றாத ஆறாக வறண்டு போகாத கடலாக தித்திக்கும் நற்றமிழாய் தேன் பாயும் தெல்லமுதாய் 8 திக்கும் மறைப்பணியை கசடர கற்று ஆட்சி வருகின்ற எம் தூய இதய மரியன்னை சபை சகோதரிகள், சமூக பணி, நற்செய்தி பணி, கல்வி பணி, உருவாக்குதல் பணி, மருத்துவ பணி என பல பணிகளை ஆற்றி நிறுவனர் தந்தையின் உள்ளுயிர் பண்புகளை உலகுக்கு எடுத்து சொல்கின்றனர். அன்று அவர் போட்ட விதை இன்று வீரியமிக்க விதைகளாய் அருட்சகோதரிகள் அவர் விட்டு சென்ற பணிகளை தடைகளை தாண்டி நிறைவேற்றி பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகின்றனர். பெற்றோரால் கைவிடப்பட்ட பெண்கள் குடிபோதைகளுக்கு அடிமையாகி குடும்பத்தை சீர்குலைக்கும் ஆண்களின் பிடியிலிருந்து வறுமை சுமையின் காரணமாக ஏளனத்துக்கு ஆளாகும் பெண்களின் நிலையை மாற்றி அறப்பணிகள் செய்து வருகின்றனர்.
ஆலமரமாய் வளர்ந்தோங்கியுள்ள எம் தூய இதய மரியன்னை சபையின் விழுதுகளாய் நாமும் மாறி பெண் கல்வி அளித்து குடும்பங்களை உயர்த்தி சமுதாயத்தை மேம்படுத்த முனைவோம். ஒரு பெண் கல்வி கற்றால் நாடே முன்னேறும் என்பதை இறை ஊழியர் லூயி செவேனின் துப்பி அடிகளாரின் வாழ்விலிருந்து புரிந்து கொண்டு ஏழை பெண்களின் வாழ்வை வளமாக்க இன்றே புறப்படுவோம்.